ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ப்ரைவசி மோட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் ப்ரைவசி மோடை வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி நம்ம சேனலை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ஸ்டாகிராம் ப்ரைவசி மோடை வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம சேனலை வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே இப்படி ஹோம் பேஜஸ் வந்துட்டு வரும். கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ஒரு பேஜ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே மேலே மூணு கோடு மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, கீழே அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனல் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு ப்ரைவசி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வந்துட்டு இதில் 1 by 1 இருக்கிற ஆப்ஷன்ஸு நாம் வந்துட்டு க்ளீனாக கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ப்ரைவசியில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ப்ரைவசி பேனலில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ப்ரைவசி அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்துட்டு ப்ரைவேட் போடுறீங்களா அப்படின்ட்டு கேட்குது. இப்படி ஒரு பேனல் வந்துட்டு வரும். இதில் வந்துட்டு 2 கண்டிஷன் அப்படின்றது போட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் உங்களோட ஃபுட்டேஜஸோ வீடியோஸோ வந்துட்டு பார்க்க முடியும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரைவசி மோடில் அப்படின்றது போட்டிங்கன்னா உங்களை வந்துட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஸ்டோரிஸ்லாம் மென்ஷன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டாலும் உங்கள் ஐடி அப்படின்றது காட்டாது. ஸோ போடுறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ எஸ், நாங்கள் போடுறோம் அப்படின்ட்டு இருந்தால் போட்டுக்கோங்க. ஸ்விட்ச் டு ப்ரைவேட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ கமெண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வரும். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு யாராவது பேடாக வந்துட்டு மெசேஜஸ் கமெண்ட்ஸ் அப்படின்றது யாராவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் பிளாக் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு பிளாக் ஃப்ரம் கமெண்ட் பீப்புள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் யாரை வந்துட்டு பிளாக் பண்ணுறீங்களோ அவங்க ஐடி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஐடியை நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஐடி போட்டிருக்கேன். இப்போது என்னோடய ஐடியை வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இங்கே பிளாக் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பிளாக் பண்ணால் அவங்களிருந்து இந்த கமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வேணும்னாலும் அன்பிளாக் அப்படின்ட்டு அவங்கள வேணும்னாலும் அன்பிளாக் பண்ணிக்கலாம் எப்போயாவது. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஃபில்டர்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. அஃபென்சிவ் கமெண்ட்ஸ். இதில் அஃபென்சிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு லைவ் போகும்போதோ இல்லைனா போஸ்ட் பண்ணும்போதோ இல்லைனா ஏதாவது ஸ்டோரி போடுறீங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு கமெண்ட்டை வந்துட்டு அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் இந்த ஹைட் ஃப்ரம் அஃபென்சிவ் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆப்ஷனு. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸே தேவையில்லை அப்படின்னா இந்த பட்டனை வந்துட்டு எடுத்து விட்ருங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி இதை எடுத்து விட்டால் நீங்கள் லைவ் போகும்போதோ இல்லைனா ஸ்டோரி போடும்போதோ ரீல்ஸ் போடும்போதோ இல்லைனா போஸ்ட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கமெண்ட்டும் அப்படின்றது ரிசீவ் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு வேணும்னாலும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வேணும், ஸோ நான் ஆன் பண்ணிக்கிறேன். மேனுவல் ஃபில்டர் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த வேர்ட்ஸாவது நீங்கள் வந்துட்டு பிளாக் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு எந்த மாதிரி சில வேர்ட்ஸ்களை வந்துட்டு பிளாக் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்துட்டு நான் வந்துட்டு பேட் வேர்ட்ஸை வந்துட்டு பிளாக் பண்ணுறேன். ஸோ ராங் டைப் ஆஃப் வேர்ட்ஸை வந்துட்டு பிளாக் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மெசேஜஸ் கமெண்ட்ஸ் அப்படின்றது வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட். இதில் என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு போஸ்ட்
பண்ணும்போது டேக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் டேக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் போனப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டேக் பண்ணுவாங்க இல்லையா, அலோவ் டேக்ஸ் ஃப்ரம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு டேக் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் அப்படின்னு இதை வந்துட்டு எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் வேணால் வந்துட்டு டேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷனு. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஃபாலோ, உங்களை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் உங்களுக்கு டேக் பண்ண முடியும். இதை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷன் அப்படின்றது எனேபிள் ஆகிடும். உங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு போட முடியும். நோ ஒன் போட்டிங்கன்னா எனக்கு யாருமே வேணாம் அப்படின்றது யாராவது இருந்துச்சுன்னா நோ ஒன் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ மென்ஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மென்ஷன் அப்படின்றது இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டோரிஸ் போடும்போதோ போஸ்டர்ஸ் போடும்போதோ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மென்ஷன் அப்படின்றது பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அது வந்துட்டு யாரெல்லாம் பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் இந்த ஒரு ஆப்ஷன். நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் நான் மென்ஷன் வந்துட்டு பண்ணுற அனுமதி தரேன் அப்படின்னா எவ்ரி ஒன் கொடுத்துக்கோங்க. பீப்புள் ஹூ ஃபாலோ யூ அப்படின்னா உங்களை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண முடியும். ஸோ பீப்புள் ஹூ ஃபாலோ யூ அந்த ஆப்ஷன் யாருக்காவது வேணும்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த இது வேணாம் அப்படின்னா நோ ஒன் கொடுத்துருங்க. ஸோ எவ்ரி ஒன் இப்போ எனக்கு எல்லாருமே வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு நான் எனேபிள் பண்ணிக்குவேன். ஸ்டோரிஸ் இந்த ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரிஸ் அப்படின்றது நீங்கள் யாருக்காவது ஹைட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் ஸ்டோரி வந்துட்டு இப்போ உங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களோ யாருக்காவது இவங்களிருந்து நான் ஹைட் பண்ணி என்னோடய ஸ்டோரி அப்படின்னு போடணும் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நம்ம ஸ்டோரி அப்படின்னு போடணும் அப்படின்னா அவங்க பேரை வந்துட்டு இங்கே அவங்க ஐடி அப்படின்றது சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட தரேன் நான். ஸோ இப்போ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஸ்டோரி அப்படின்றது அவங்க வந்துட்டு பார்க்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு எனேபிள் பண்ணிங்கனாலே போதும், அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்துட்டு இவ்வளோ பீப்புள்ஸை வந்துட்டு இது 0 பீப்புள்ஸ் அப்படின்னா நான் இது வரைக்கும் யாரும் போடலை. ஸோ நீங்கள் யாராவது போட்டிங்கன்னா இங்கே கவுண்ட் அப்படின்றது வரும். ஸோ இந்த வந்துட்டு ரிப்ளையிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் வந்துட்டு ரிப்ளை பண்ணலாம். அப்படியும் நாங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபாலோவர்ஸ் அண்ட் யூ ஃபாலோ பேக், நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களும் உங்களுக்கு வந்து ரிப்ளை அனுப்பிச்சி விடலாம். இல்லைனா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை அப்படின்னு கொடுக்கலாம். இது நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுதான் அந்த ஆப்ஷனு. ஸோ ஷேரிங் அப்படின்ட்டு இருக்க இந்த ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அலோவ் த ஷேரிங் டு ஸ்டோரி அப்படின்னா நீங்கள் ஸ்டோரி போட்டப்போ உங்கள் ஸ்டோரியை வந்துட்டு யாருக்காவது சென்ட் பண்ண நீங்கள் வந்துட்டு அனுமதி தரீங்களா அப்படின்ட்டு தான் இந்த ஒரு ஆப்ஷனு. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோவ் த ஷேரிங் டு மெசேஜ் மூலயமா உங்களோட ஃபுட்டேஜஸோ வீடியோஸோ சென்ட் பண்ண நீங்கள் வந்துட்டு அனுமதி தரீங்களா அப்படின்ட்டு தான் இந்த ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேரிங் டு யுவர் ஃபேஸ்புக் ஸ்டோரி. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு போஸ்ட்டோ அல்லது ஏதாவது ஒரு வீடியோவோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஏதாவது போட்டால் டைரெக்டாக வந்துட்டு ஃபேஸ்புக்கு போக நீங்கள் அனுமதி தரீங்களா அப்படின்றது தான் இந்த ஒரு ஆப்ஷனு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க, எனக்கு வேணாம். ஸோ அதனால நான் டிஸ்ஏபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவ் ஸ்டேட்டஸ். நீங்கள் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த மெசேஜில் அந்த க்ரீன் பட்டன் தெரியும் இல்லையா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியணுமா வேணாமா அப்படின்றது தான் இந்த ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு இதை ஆன் பண்ணிக்கோங்க, வேணாம் அப்படின்னா அந்த க்ரீன் பட்டன் தெரியக்கூடாது, நான் எப்போ ஆன்லைனில் வரேன் எப்போ ஆன்லைனில் போகிறேன் அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்துட்டு எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வரீங்க எப்போ போகிறீங்க ஆன்லைன்லேருந்து அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஆப்ஷனை வந்துட்டு பண்ணியிருக்காங்க, ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் ப்ரைவேட் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை வந்துட்டு ப்ரைவேட்டில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் அப்படின்றது எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ நீங்கள் போட்டதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட் அப்படின்றது எப்படி வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் அக்கௌண்ட் அப்படின்றது இப்படி தாங்க தெரியும். நீங்கள் இப்படி அவங்க உங்களுக்கு ரெக்வெஸ்ட் ஸோ இப்படி வந்து நிற்குங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட் மோட் அப்படின்றது எனேபிள் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களோட ஐடி அப்படின்றது அடுத்தவங்க பார்க்குறப்போ ஸோ இப்படி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.